இப்போ வந்து நாங்கள் எதுக்காக போகிறோம் அப்படின்னா, அந்த 33 வருஷத்துல ஒரு கப் வாங்கி கொஞ்சம் நம்மள ஃபர்ஸ்ட் டிவிஷனில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அது வந்து இன்னைக்கு தான் ப்ரைஸ் டிவிஷன் தூத்துக்குடியில் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் எல்லாருமே டீமாக இணைஞ்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வேன் பிடிச்சி நாங்கள் ஒரு மெமரிஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு நாங்கள் கிளம்பி போகிறோம். எல்லாருமே டீமாக போகிறோம். ரொம்ப ஜாலியாக இருக்கும்னு எதிர்பார்த்து போகிறோம். அது எப்படி இருக்குதுங்கிறத இனிமேல் தான் நீங்கள் ஒவ்வொரு பார்க்க போறீங்க. எல்லாத்துலையும் இந்த வீடியோலேயே பார்க்க போறீங்க. பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். கோயில்பட்டியிலேருந்து பேசுகிறேங்க. நம்ம ஊர் வந்து பார்த்திங்கன்னா ஹாக்கிக்கு வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு. இந்தியா லெவலில் நிறைய பிளேயர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அது எல்லாருக்குமே தெரியும், நம்ம நாட்டுக்கே தெரியும். பட்டு கிரிக்கெட்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் நிறைய நல்ல நல்ல பிளேயர்ஸ்லாம் உண்டு. ஆனால் வந்து நம்ம ஏதோ கிரிக்கெட்டில் வந்து இன்னும் பெருசாகவே ஒரு பண்ணாத மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. சின்ன வயசுலலாம் நாங்கள் இருக்க மாதிரி வந்து எங்களுக்கு ஒரு லீக் விளாட அந்த மாதிரிலாம் ஒரு வாய்ப்புகள்லாம் நிறைய கிடைக்காம இருந்தது. ஸோ அப்போ வந்து நம்ம ஊரில் இருந்து ஏன் நிறைய நல்ல நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க, ஏன் நம்ம எல்லாமே ஒருங்கிணைந்து ஒரு டீமாக விளாட முடியாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்தது. எல்லாருக்கிட்டையுமே நாங்கள் அப்ரோச் பண்ணுவோம், டீமுக்கெலாம் கேட்டுலாம் பண்ணுவோம். ஆனால் எதுவுமே அந்தளவுக்கு எங்களுக்கு பெருசாக இது இல்லை. இங்கே எந்த கிரிக்கெட் ஆக்டிவிட்டிஸும் பெருசாக நடக்கலை. பட் அதுக்கப்புறம் இப்போ நம்ம செயலாளர் சிவகுமார் சார் தலைமையில் இந்த புது அசோசியேஷன் வந்த பிறகு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டீமாக விளாடுங்கன்னு சொல்லி ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அசோசியேஷன் பிரசிடென்ட் ஆகட்டும், ஜாயின்ட் செக்ரட்டரி கிறிஸ்டின் சார் ஆகட்டும், எல்லாருமே வந்து எங்களுக்கு நிறையா சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. எங்கள் பசங்களுமே ஒருங்கிணைஞ்சு எல்லாருமே விளாட ஆரம்பித்தோம். முதல்ல எங்கள் ஊரில் ஒரு டீம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் கரண்டில் ஒரு 2-3 டீமில் எங்கள் ஊர் பிளேயர்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகி விளாட்றோம். இதில் ரொம்ப பெருமையான விஷயம் என்னென்னா, இந்த வருஷம் வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன் லீக்ல வந்து நம்ம கோயில்பட்டியை சார்ந்த வீரர்கள் மட்டுமே விளாண்டு முதல் பரிசு வாங்கியிருக்கோம். இது வந்து ரொம்ப ஒரு பெருமையான தருணமாக நான் நினைக்கிறேன். இன்னும் வந்து கிரிக்கெட் அசோசியேஷன் ஆரம்பித்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நியர்பை ஒரு 30 வருஷம் ஆகுது. ஆனால் இது வரைக்கும் நம்ம ஊரில் இருந்து நம்ம ஒரு டீமாக இணைஞ்சு இது வரைக்கும் நம்ம வாங்கலை. ஸோ இதை வந்து நான் ரொம்ப ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக நினைக்கிறேன். இதுக்கு வந்து நமக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே, அப்புறம் என் கூட இருக்க என் தம்பிங்க எல்லாருக்குமே வந்து நான் இந்த இடத்துல வந்து நன்றி தெரிவிச்சுக்கிற விரும்புகிறேன். அவங்கெல்லாம் இல்லாமல் வந்து இது வந்து சாத்தியமான விஷயம் கிடையாது. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய இன்டர் டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் நடத்தணும். அப்புறம் நிறைய கிரிக்கெட் ஆக்டிவிட்டிஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு சவுத்துலேயே நம்ம கோயில்பட்டியில் நம்ம பகடா ஸ்போர்ட்ஸ் சார்பில் தான் நிறைய நடத்திக்கிட்டே இருக்கிறோம். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அசோசியேஷனோட சப்போர்ட்டும் ரொம்ப முக்கியமான பங்கு. என் கூட இருக்கிற எல்லாருமே, எங்கள் டீம் மெம்பர்ஸ் தயாகர் அண்ட் எங்கள் டீம் எல்லாருமே அந்த சப்போர்ட் இருக்க போய் தான் நாங்கள் இவ்வளோ இது பண்ணுறோம். இன்னும் நிறையா பண்ணணும். நம்ம ஊர் வந்து ஹாக்கி மட்டும் இல்லை, இன்னும் எல்லா விளையாட்டுலையுமே நம்ம ஊர் கிங் அப்படிங்கிறத நிரூபிக்கணும். கிங் கோயில்பட்டிங்கிறது எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. நாங்கள் இன்னும் அந்த பயணத்தை நோக்கி போய்கிட்டே இருப்போம். நாட் ஒன்லி கிரிக்கெட், எல்லா கேம்லையுமே நம்ம ஊர்ல நல்ல பிளேயர்ஸ் வரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை. அதுக்காக எப்பவுமே இந்த பகடா ஸ்போர்ட்ஸ் உழைக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் எதுக்காக போகிறோம் அப்படின்னா, அந்த 33 வருஷத்துல ஒரு கப் வாங்கி கொஞ்சம் நம்மள ஃபர்ஸ்ட் டிவிஷனில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அது வந்து இன்னைக்கு தான் ப்ரைஸ் டிவிஷன் தூத்துக்குடியில் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் எல்லாருமே டீமாக இணைஞ்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வேன் பிடிச்சி நாங்கள் ஒரு மெமரிஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு நாங்கள் கிளம்பி போகிறோம். எல்லாருமே டீமாக போகிறோம். ரொம்ப ஜாலியாக இருக்கும்னு எதிர்பார்த்து போகிறோம். அது எப்படி இருக்குதுங்கிறத இனிமேல் தான் நீங்கள் ஒவ்வொரு பார்க்க போறீங்க. எல்லாத்துலையும் இந்த வீடியோலேயே பார்க்க போறீங்க. பார்க்கலாம். தேங்க்யூ. ஹாய், என் பேர் தயாகர் ராஜகோபால். ஸோ என் பின்னாடி நெட்ஸ் எல்லாம் தெரியும். நான் கிரவுண்ட்ல தான் பேசிட்டு இருக்கேன். எங்களோட கிரவுண்ட்ல தான் பேசிட்டு இருக்கேன். பகடா ஸ்போர்ட்ஸ் கோவில்பட்டி 33 வருஷத்துல தூத்துக்குடி அசோசியேஷன் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆரம்பிச்சு 33 வருஷத்துல இதுதான் முதல் தடவை கோவில்பட்டி அணியா சேர்ந்து கிரிக்கெட் ஆடி ஃபர்ஸ்ட் டிவிஷன் லீக்ல வின் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா இது எங்களுக்கு பெருமையான விஷயம் தான். கோவில்பட்டியில உள்ள எல்லாருக்கும் இது தெரியணும், தூத்துக்குடியில உள்ள எல்லாருக்கும் இது தெரியணும்.
அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த வீடியோ பதிவு. ஏன்னா நிறைய நேரங்களில் வந்து சப் டவுன்ல இருந்து வந்து பிளேயர்ஸ்லாம் உருவாகாங்களா, அவங்களால போய் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு நிறைய வந்து என்ன சொல்றது, நிறைய பேர் வந்து தோணாது நிறைய பேருக்கு. ஆனால் வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சப் டவுன்ல இருந்து போய் ஜெயிக்க முடியும் அப்படின்றத இந்த வருஷம் கோவில்பட்டி VOC11 டீம் வந்து செஞ்சு காட்டியிருக்காங்க. இந்நேரத்தில் நிறைய பேரை வந்து மிஸ் பண்றாங்க. நிறைய பேர்னா 8 வருஷம் 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டீம் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் VOC11 அப்படின்ற பேர்ல. அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் வந்து கடம்பூர் சைட்ல இருந்து, விளாத்திக்குளம் சைட்ல இருந்து, கோவில்பட்டி பக்கத்துல இருந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாள் ஆக 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 ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையா வந்து அவங்க கிரிக்கெட்டை விட்டே விலகி போற மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு. வேற வேற ஊர்களுக்கு வந்து போற மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு. அண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கடைசியா 2023 வருஷம் தூத்துக்குடி ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல லீக் வின்னர்ஸா வந்து இந்த VOC11 டீம் வந்து உருவாயிருக்கு. ஸோ இதை வந்து இந்த பெருமையான ஒரு விஷயத்த வந்து எல்லாருக்கும் தெரிவிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த வீடியோ திரும்பவும் நான் பதிவு பண்ணுறோம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். அண்ட் இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா தூத்துக்குடியில் வந்து இந்த ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபெலிசிட்டேஷன் ஃபங்க்ஷன் வந்து நடக்க போகுது. ஸோ அதுக்கு தான் நாங்கள் எங்கள் டீமோட இணைஞ்சு போகிறோம். விஜயானந்த் சார் சொல்லியிருப்பாரு இதுக்காக எவ்வளோ பாடுபட்டிருக்கோம் அப்படின்றது. உண்மையிலே இதுக்காக நிறைய பாடுபட்டிருக்கோம். ஸோ இந்த 2023 வருஷம் பார்த்தீங்கன்னா இதே பகடா ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட் வந்து ஒரு மாணவி நம்மளோட ஸ்டேட்டுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி நிறைய ஸ்டேட் டீமுக்கு எதிர்த்தாப்புல விளையாண்டுட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பிளேயரும் உருவாகணும், நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து கிரிக்கெட் வரணும். ஸோ இங்கிருந்து நிறைய பிளேயர்ஸ் உருவாகணுன்ற ஒரே காரணத்துக்காக இந்த அகாடமியை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ மோஸ்ட் அவைட்டட் ஃபெலிசிட்டேஷன் ஃபங்க்ஷன் ஃபார் யூ. ஸோ நாங்கள் அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். வணக்கம், என்னுடைய பேர் கனி. நான் இங்கே எவரெஸ்ட் ஸ்கூல் கோவில்பட்டியில் பிடிஆ இருக்கேன். இப்போ என்னென்னா நாங்கள் எதுக்காண்டி போகிறோம் அப்படின்னா, ஒரு 33 வருஷம் கழித்து நாங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸ் முதல் முறையாக வந்திருக்கோம். அந்த கப்பை வந்து வாங்கிறதுக்காண்டி தான் பைக் எடுக்கோம். அது நல்ல தருணம். அது போக என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லீக்கில் எனக்கு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு 550 above 10 wickets எடுத்திருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. நம்ம டீமோட போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சந்தோஷம். சூப்பர். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் சுந்தர். நான் ஆழ்வார்த்தினர்லேருந்து வந்திருக்கேன். இன்றைக்கி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷனோட லீக் ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா VOC11 அப்படிங்கிற நம்ம டீம் கோவில்பட்டி பகடா ஸ்போர்ட்ஸ் கிளப் வந்து A டிவிஷனில் வின்னர் எடுத்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான தருணம். இந்த டீமில் ஆடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த விஜயானந்த் சார் அவர்களுக்கும் கோச் தயாகர் அவர்களுக்கும் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த டீம் பார்த்தீங்கன்னா B டிவிஷனில் வந்து ரன்னர்ஸ் ஆகி அப்போ கூட எங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு வந்து ஒரு சாதாரண டீம் ஜெயிச்சா போதுங்கிற மாதிரி இருந்தது. எந்த டீமாக இருந்தாலும் வின் பண்ணிடலாங்கிற மாதிரி தான் எங்கள் ஸ்ட்ரென்த் இருந்தது. ஆனால் நாங்கள் அதில் தோற்றோம். திரும்ப A டிவிஷன் ப்ரொமோட் ஆனோம். A டிவிஷன் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த டீம் ஸ்ட்ரென்த் வந்து பத்தாதுங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்கள் டீமுக்குள்ளே ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் கனியோட பர்ஃபார்மன்ஸு, நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு யூனிட்டி ஒன்று வந்துச்சு. அந்த யூனிட்டி வந்து எங்களை வந்து பெரிய பெரிய டீம்லாம் வின் பண்ண வச்சு, எங்கள் டீமில் நான் செஞ்சுரி அடித்தேன். நான் ஃபார்மில் இல்லாதப்போ எனக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் கொடுத்து, எனக்கு நிறைய கான்ஃபிடன்ட் கொடுத்து, என்னை ஃப்ரீயாக விட்டதுக்கப்புறம் நான் நிறைய ஸ்கோர் பண்ண ஆரம்பித்தேன். இப்படி நிறைய பிளேயர்ஸை வந்து உருவாக்குறதுக்கு இந்த பகடா ஸ்போர்ட்ஸ் கிளப் வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்தது. அங்கே அந்த கோவில்பட்டியில் இருந்து இவங்களோட கோச்சிங்கில் ஒரு பொண்ணு தர்ஷினிங்கிற பொண்ணு வந்து ஸ்டேட் வர ஆடிருக்கா. அதுவுமே வந்து கோவில்பட்டி வீரர்களாக ரொம்ப சந்தோஷப்படணும், பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். இவ்வளோ பெரிய சாதனைலாம் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு விஜயானந்த் சாருக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த கிளப்பில் ஆடுறதுக்கும் நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். தேங்க்ஸ் சார். நன்றி. தூத்துக்குடி மாவட்ட கிரிக்கெட் சங்கத்தின் சார்பாக 2022-23 நாட்குரிய லீக்கம் விளையாட்டுகள் நடைபெற்றது. அந்த விளையாட்டிலே வந்து அந்த விளையாட்டை அருமையாக நடத்தி கொடுத்தார்கள் தூத்துக்குடி மாவட்ட கிரிக்கெட் சங்கம். நாங்கள் வந்து VOC11 என்கின்ற அணியில் நாங்கள் விளையாடி கொண்டிருக்கிறோம். நாங்கள் 1980 இந்த அணி ஆரம்பிக்கப்பட்டது. அதுவரையிலும் இப்போது வரையிலும், அதாவது இந்த வருடங்களுக்கு முன்பாக வரையிலும் நாங்கள் எந்த ஒரு வருடமும் நாங்கள் அணியின் சாம்பியன், அதாவது மாவட்டத்து அணியின் சாம்பியனாக ஆனது கிடையாது. இந்த தடவை தான் முதல் முறையாக தூத்துக்குடி மாவட்ட கிரிக்கெட் சங்கம் நடத்திய விளையாட்டில்
முதல் முறையாக நாங்கள் ஒட்டுமொத்த சாம்பியனாக பட்டம் பெற்றுள்ளோம். இதில் மிகவும் ஒரு மகிழ்ச்சியான தருணம். இந்த மகிழ்ச்சியை நாங்கள் எதிர்பார்த்த காலங்கள் நிறைய உண்டு. கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாக நான் விளையாடி வருகிறேன். இந்த 20 வருடங்களுக்கு மேலாகவே இந்த காலங்களில் நாங்கள் எப்பொழுது சாம்பியன் ஆவோம் என்ற இயக்கங்கள் எங்களுக்கு உண்டு. அதை இப்பொழுது நாங்கள் நிறைவேற்றியுள்ளோம். இதை நிறைவேற்றுவதற்கு பாடுபட்ட அனைத்து எங்களது அணியைச் சேர்ந்த அனைத்து வீரர்களுக்கும் மற்றும் எங்களுடைய அணியின் மேனேஜர் விஜயானந்த் அவர்களுக்கும் அணியினுடைய செக்ரட்டரி திரு ஜெயராஜ் சார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், என் பேர் கார்த்திக். நான் கோவில்பட்டிலேருந்து வரேன். இந்த 33 வருஷம் வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ஸ் லீக்கில் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து கோவில்பட்டி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ கோவில்பட்டி விஓசி 11ஸ்க்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட கங்க்ராட்ஸ் பண்ணிக்கிறேன். இது கோவில்பட்டி இந்த டோர்னமெண்ட்டில் வந்து இதுவரை இந்த வருஷம் வந்து இப்போ தூத்துக்குடியிலேருந்து ஒரே ஒரு டீம் கண்டினியூஸாக ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா அது விஓசி 11s மட்டும் தான் தூத்துக்குடியிலேருந்து இங்கே ரெப்ரசென்ட் பண்ணிகிட்ருக்கிறோம். இதுவரை நிறைய யங் பிளேயர்ஸை வந்து விஓசி 11ஸ்லேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக வந்து பகடா அகாடமி வந்து நிறைய பிளேயர்ஸை வந்து டிஸ்ட்ரிக்ஸ்க்கு அண்டர் 14, அண்டர் 16 அண்ட் அண்டர் 19 கேட்டகரியில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஈவன் கோயில்பட்டியிலேருந்து மென்ஸ் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஆடுறதும் வந்து கோயில்பட்டியிலேருந்து வந்து பகடா அகாடமி மூலம் தான் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ வருங்காலங்களில் வந்து இந்த வெற்றி வந்து நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து கிரிக்கெட் மேலே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வரணும்னு நான் வந்து ரொம்ப ஹோப் பண்ணுறோம். இந்த விஓசி 11s வந்து ஃபஸ்ட் டிவிஷன் விக்டரி இதோட மட்டும் இல்லாமல் இன்னும் மற்ற டிவிஷன்ஸ்லேயும் வந்து இந்த டீம் வந்து பி டீம், சி டீம்லாம் என்ட்ரி பண்ணி அடுத்த லெவலில் பெரிய லெவலில் வரதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. என்னோட பேர் கிறிஸ்பின். நான் வந்து தூத்துக்குடி மாவட்ட கிரிக்கெட் சங்கத்தோட ஜாயின்ட் செக்ரட்டரி, தமிழ்நாடு ஸ்டேட் பேனல் அம்பையரு. இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கோயில்பட்டியில் வந்து நிறைய கிரிக்கெட் மேட்சஸ் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு முக்கியமாக காரணம் வந்து பகடா ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் அணியும் விஓசி 11 கிரிக்கெட் அணியும் சொல்லி தான் இந்த லீக் ஆடுற டீம் தான் தூத்துக்குடி மாவட்ட கோயில்பட்டியில் நிறைய மேட்சஸ் நடத்திட்டு வராங்க. இந்த முறை பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்ட கிரிக்கெட் சங்கத்தோட லீக் சீசன் 2022-23 வஉசி 11 கோயில்பட்டி அணியை சேர்ந்த வீரர்கள் விளாண்டு டிவிஷன் 1 வின்னர் 2022-23 டிவிஷன் வின்னர், ஃபஸ்ட் டிவிஷன் வின்னர் பார்த்திங்கன்னா வஉசி 11 அணியினர். அவங்கள தூத்துக்குடி மாவட்ட கிரிக்கெட் சங்கம் சார்பாக வாழ்த்துக்கள், மேலும் பல வெற்றிகள் குவிய வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணம். தூத்துக்குடி மாவட்ட கிரிக்கெட் சங்கத்தினுடைய 2022-23 ஆண்டான லீக் போட்டியில் முதல் முறையாக விஓசி 11 அணியினர் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா கோவில்பட்டியை சேர்ந்த பகுதியை சேர்ந்த வீரர்கள். அவங்க வந்து இத்தனை நாள் வந்து கிரிக்கெட் ஒரு எக்ஸ்போஷர் இல்லாமல் இருந்தாங்க. அங்கே இருக்கிற என்னுடைய நண்பர்கள் விஜி, தயா, ரீகன், இந்த பையங்களுடைய நல்ல ஒரு பெரும் முயற்சினால் அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற பையங்களை எல்லாரையுமே அவங்க தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நல்ல பயிற்சி கொடுத்து நல்ல கிராமத்துப்புறத்தில் உள்ள வீரர்களை, அருமையான ஒரு வீரர்களை தேர்ந்தெடுத்து எவருமே எதிர்பார்க்காத வகையில் இந்த முறை ஃபஸ்ட் டிவிஷன் டோர்னமெண்ட்டை வின் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து மிகப்பெரிய சாதனை. இப்போ நாங்கள் வந்து ஒரு பேக் ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆடும்போது ஃபஸ்ட் டிவிஷன் டோர்னமெண்ட் வின் பண்ணோன்னா அதுதான் இருக்குல்லே இமாலய சாதனை. இந்த அருமையான சாதனையை படைத்திருக்கிற விஓசி 11 அணியினருக்கு தூத்துக்குடி மாவட்ட கிரிக்கெட் சங்கத்தின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹேட்ஸ் ஆஃப் டு த பாய்ஸ், எக்ஸலன்ட் பர்ஃபார்மன்ஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ், கீப் இட் அப். தேங்க்யூ.